அசோகரனுடைய மகன் மகேந்திரன் அப்படிங்கிற மகிந்தர், அப்புறம் அவருடைய தங்கை சங்கமித்தை, அவங்க தான் தென்னகத்துல புத்த மதத்தை பரப்பு. தென்னகத்துல அவங்க பரப்புற நோக்கத்தோட தான் வர்றாங்க. தமிழ் மொழிக்கும் இலக்கணத்துக்கும் இந்த காப்பியத்தினுடைய வளர்ச்சிக்கும் பௌத்தத்தினுடைய துறவிகள் எந்த அளவுல எல்லாம் முக்கியத்துவம்? தம்ம சாத்தன் தர்ம சமஸ்கிருத தன்மையோடு தர்ம சாத்தன் என்று மாறி முப்பாட்டன் டைரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கலந்துரையாடல் எது தொடர்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா புத்த மதம் தொடர்பானது தான். புத்த மதம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எப்படி காலூன்றுச்சு, அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய வளர்ச்சி என்ன, புத்த மதத்தினால நம்முடைய தமிழகம் சரி, நம்முடைய தமிழ் மொழியும் சரி, நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அனைத்துமே என்ன மாதிரியான வளர்ச்சிகளை கண்டுச்சு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு புத்த மதம் கொடுத்த வளர்ச்சிகள் என்னென்ன, ஏன் வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிற பல ஆழமான கருத்துக்களை தான் இன்றைக்கி கலந்துரையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட கலந்துரையாடலில் கலந்துக்க போகிறது யார் அப்படின்னா அந்த சிறப்பு விருந்தினர், நமக்கு பழக்கமானவங்க தான். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய முன்னாள் பதிவாளர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தொடர்பான புத்தகங்கள் எல்லாமே படிக்கணும், அது தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி தேடி துளவுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சோர்ஸாக இருந்துகிட்ருக்கு. அந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய முன்னாள் துணை இயக்குனராக இருந்தவங்க, மாநில கல்லூரியினுடைய முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு முகிலை ராசபாண்டியன் அவர்கள் இன்னைக்கு இந்த கலந்துரையாடல் நம்ம கலந்து போகிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது இப்போது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல மதங்களை பல சமயங்கள் நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஒவ்வொன்றுமே ஒரு காலகட்டத்தில் அதிகப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் திடீர்னு வீழ்ச்சி அடையும். ஆனால் என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு தலைமுறைகளுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பௌத்த மதம். நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த பௌத்த மதம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி யாரால் உருவாக்கப்பட்டது? அதாவது அசோகருடைய கல்வெட்டுகள் இல்லைன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்பான மகாவம்சம் அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அசோகரனுடைய மகன் மகேந்திரன் அப்படிங்கிற மகிந்தர், அப்புறம் அவருடைய தங்கை சங்கமித்தை, இவங்க மூலமாக வந்தது அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்குது. உண்மையிலேயே அவங்க தான் தென்னகத்தில் புத்த மதத்தை பரப்பினாங்களா? பௌத்தம் அப்படிங்கிறது ஒரு மதமாக வளருது. அந்த மதம் பரவுறதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் மதம் அப்படிங்கிற கருத்தியல் ஆசீவகம் அப்படிங்கிற ஒரு மதத்தினுடைய தொடக்கத்தின் மூலமாக வருது. ஆனால் அந்த ஆசீவகம் தமிழ்நாட்டில் நிலை பெற முடியலை. அது தமிழ்நாட்டில் தோன்றிய மதம்னே சொன்னாலும் அது நிலை பெறலை. இந்த காலகட்டத்தில் தான் பௌத்தத்தின் தாக்கம் தமிழ்நாட்டுக்கு வருது. இந்த பௌத்தத்தின் தாக்கம் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு காரணம் அசோகருடைய மகன் மகேந்திரன், மகள் சங்கமித்திரை அப்படின்னு நாம் படிக்கிறோம். அது ஏன் தமிழ்நாட்டுக்கும் அவங்க தான் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அவர்கள் ரெண்டு பேரையும் அசோகர் புத்த மதத்தை பரப்புறதுக்காக இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறார். இலங்கைக்கு போகணும் அப்படின்னா தென்னாட்டுக்கு வந்து தான் ஆகணும். உத்தரப்பிரதேசம் பகுதிகளில் இருந்து தென்னாட்டிற்கு வரணும். அப்போ தென்னாட்டிற்கு நில வழியாக வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் கடல் வழியாக இலங்கைக்கு போக முடியும். கடல் வழி மார்க்கம். ஆமாம், கடல் வழி தான். அது தமிழ்நாடு தான் இலங்கையின் போக்குவரத்துக்கு வழியாக இருக்குது. அதனால இந்த மகேந்திரன் என்ற அசோகருடைய மகனும் சங்கமித்திரா அப்படிங்கிற மகளும் வரக்கூடிய எல்லா பகுதிகளிலும் பௌத்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இந்த பௌத்த கருத்துக்களை யார் சொல்றாங்க அப்படின்னு அவங்க பார்க்கவே இல்லை மக்கள். அது எதை போதிக்குது? அன்பை போதிக்குது. தென்னகத்துல அவங்க பரப்புற நோக்கத்தோட தான் வர்றாங்க. என்னமோ போகிற வழியில் அவங்க பேசிக்கிட்டு போனாங்க அப்படின்னு கிடையாது. அதாவது இலங்கைக்கு பரப்புதலுக்கு போங்க. ஏன்னா வடபகுதியில் இருந்து வருது. புத்தர் எங்கே பிறந்ததா நாம் படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற நேபாளத்தில் லும்பினி அப்படிங்கிற இடத்துல பிறந்ததா சொல்கிறோம். அது அப்போ
ஒரே நாடா இருந்திருக்குது. அது ஒரு சாக்கிய தேசம் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த சாக்கிய தேசத்தில் சாக்கிய மன்னன் சுத்தோதனன் அப்படிங்கிறவருக்கு மகனா பிறக்கிறாரு. அம்மா மாயாதேவி அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். இந்த புத்தர் இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவின் வட எல்லையில பிறந்திருக்காரு, நேபாளம். அவர் கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்தார்னு சொல்றோம். அதுவும் பக்கத்துல தான் உத்தரப்பிரதேசத்துல இருக்குது, ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதி. எனவே அதுக்கு வடக்க பரப்பணும்னா இமயமலையை கடந்து போகணும். அப்ப இமயமலையை கடந்து போறது அவ்வளவு எளிமையானது அல்ல. அதனால எங்க அனுப்புறாரு, தெற்க அனுப்புறாங்க. எனவே இலங்கைக்கு போறது நோக்கமாய் இருந்தாலும் தென்பகுதி முழுக்க பரப்புறது அவங்களுடைய நோக்கம். தென்னாடு முழுக்க பௌத்த மதத்தை அவர்கள் பரப்புகிறார். பழமையான கொற்கை துறைமுகம் இங்கே இருக்குது. இந்த துறைமுகத்தின் வழியா எளிமையா நாம இலங்கைக்கு போக முடியும். இது இல்லாம ராமேஸ்வரம் பகுதியில இருந்தும் நாம எளிமையா இலங்கைக்கு போக முடியும். அதுவும் வங்கக்கடல் பகுதி, ஆழம் குறைவான பகுதி, சின்ன படகுலேயே போகலாம். இப்போ கூட நாகப்பட்டினத்திலிருந்து போகக்கூடிய அந்த படகு ஒரு பெரிய படகு, அவ்வளவுதான். நம்ம கப்பல் போக்குவரத்து அப்படின்னு சொன்னாலும் இலங்கைக்கு ஒரு பெரிய படகு போக்குவரத்து தான் போய்கிட்டு இருக்குது. எனவே அவங்க தென்னாடு வந்து தான் தெற்காசிய நாடுகளுக்கு போக முடியும். பௌத்த மதம் அதிகமாக பரவி இருக்கிற நாடுகள் பெரும்பாலும் தெற்காசிய நாடுகள். இங்க வந்தும் போயிருக்கிறாங்க. அப்படி இல்லாம கடல் வழியா மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு, தாய்லாந்துக்கு, பர்மாவுக்கு, கம்போடியாவுக்கு, இப்படிப்பட்ட பகுதிகளுக்கும் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இந்த பகுதிகள் முழுக்க பௌத்த கோட்டையா மாறுது. அதனால இந்த போக்குவரத்து அப்படிங்கிறது தெற்கு நோக்கி தான் இந்த மகேந்திரனுக்கும் சங்கமித்திராவுக்கும் அமைந்திருக்குது. அப்போ இந்த மகேந்திரனுக்கும் சங்கமித்திராவுக்கும் முன்னால பௌத்த மதம் பரவவே இல்லையா அப்படின்னா அந்த காலகட்டத்திலும் பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. புத்தருடைய காலத்தில் அவருக்கு 2 சீடர்கள் ரொம்ப முதன்மையானவர்கள். சாரிபுத்தர் அப்படின்னு ஒருவர், உயிர் மாணவன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர் கல்யாண் அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்டவர். இந்த 2 பேரும் தான் எப்பவும் புத்தரோட பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அதோட இவருடைய மைத்துனனான தேவதத்தன் அப்படிங்கிறவன் இந்த பௌத்த சங்கங்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகியா இருந்திருக்கிறான். ஒரு பௌத்த சங்கம் அப்படிங்கிறது புத்தர் காலத்தில் உருவாகிவிட்டது. இந்த எப்போ சங்கம் அப்படின்னு உருவாகிடுச்சோ அப்போ அது ஒரு கட்டுக்கோப்பான வளர்ச்சியை நோக்கி போகிறது. ஆக சங்கம் என்பது பௌத்த மதத்தில் நிறுவப்பட்ட காலத்திலேயே அவங்க பௌத்த பரப்புதலுக்கு தயாராகிவிட்டார்கள். அந்த பௌத்த பரவுதல் என்பது அசோகர் காலத்தில் வந்தது அப்படின்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. பிம்பிசார மன்னன் பௌத்தர் காலத்தை சேர்ந்தவன். நான் பௌத்தர்னு சொல்றது புத்தரை, புத்தர் காலத்தை சேர்ந்தவன். அந்த பிம்பிசார மன்னன் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவன். ஆனால் அவனுக்கு பிறகு வரக்கூடிய அஜாத சத்ரு அப்படிங்கிறான் இல்லையா, அவன் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பௌத்தத்திற்கு மாற்று எது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் புத்தர் கடைசி காலத்தில் கொஞ்சம் சிரமத்திற்கு ஆளாகிறார். பிம்பிசார மன்னன் புத்தர் சொல்றத கேட்கிறார். வேள்விக்கு கொண்டு போகக்கூடிய ஆடுகளை எல்லாம் இப்படி கொல்றது தவறு அப்படின்னு புத்தர் சொன்ன உடனே, சித்தார்த்தன் சொன்ன உடனே பிம்பிசாரன் ஏற்றுக்கொள்ளுகிறான். உயிர் கொலை வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. வேள்வியை அவர் அந்த இடத்துல தாக்குறார். வேள்வியை இழித்து மதிப்பிடுவதற்கு காரணம் தேவையில்லாம உயிர்களை நெருப்பில் போட்டு பொசுக்குகிறார்கள், இல்லாமல் செய்கிறார்கள். இது உலகாயத வாழ்க்கைக்கு பொருந்தாது. புத்தர் உலகாயத வாழ்க்கையை நம்புபவர்.
அப்போ உலகாயுத வாழ்க்கையை நம்பக்கூடிய இவர் எதுக்கு துறவியாக போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். துறவு என்பது உலகாயுதத்திற்கு வேறுபட்டது, அப்பாற்பட்டது. வேறுபட்ட இந்த துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிற உண்மையை உணர்த்த வேண்டிய தேவை இருக்குது. இறப்புக்கு பிறகு எதுவுமே இல்லை அப்படின்னு புத்தர் சொல்லிட்ட காரணத்தினால இப்போ இருக்கக்கூடிய பகுத்தறிவு வாதத்தை நாம் எடுத்து பார்க்கக்கூடாது. அறிவியல் பூர்வமாக இறப்புக்கு பிறகு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பரப்புகிறார். ஆனால் இறை நம்பிக்கை அவருக்கும் இருந்திருக்கிறது. ஒரு இறை தேடல்ல தான் அவர் துறவியா மாறுறாங்க. நமக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் எது அப்படின்னு அறியக்கூடிய ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. அதனால தான் மன்னன் என்ற உயர்ந்த வாழ்க்கையை விட்டு பிரிந்து வருகிறார். இப்போ நீங்க அசோகரை தாண்டி பல பேரை சொன்னீங்க. புத்த மதத்தை பரப்புனது அசோகர் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியே பல பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ உலக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனா, பிற உலக நாடுகளுக்கு எடுத்துட்டு போன போதி தர்மர் ஆகட்டும், நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருந்த தர்மபாலர், இவங்களை பற்றிலாம் உங்களுடைய கருத்து என்ன? சீனாவுக்கு புத்த மதம் தமிழ்நாட்டில் இருந்து தான் போயிருக்குது. நாம் நினைப்போம் சீனா தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கா அப்படின்னா இல்லை. திபேத்தை தாண்டி இருக்கு. இமயமலை பகுதியில் திபேத்தை தாண்டி அந்த பக்கத்தில் இருக்குது சீனா. ஆனால் தரை வழியாக போகணுன்னா இந்த வடபகுதி வழியாக போகலாம். வடபகுதியில் இருந்தவங்க அப்படி தரை வழியாக போகிறத பெரிதாக விரும்பவில்லை. கடல் வழியாக சீனாவுக்கு போவது எளிமையாக இருக்கும். தரை வழியாகவும் கடல் வழியாகவும் போகலாம். எப்போவுமே போக்குவரத்து எளிமையாக எது இருக்கும் அப்படின்னா கடல் வழி போக்குவரத்து எளிமையானதாக இருக்கும். அந்த கடல் வழி போக்குவரத்தை தென்னாடு நிச்சயம் பின்பற்ற வேண்டும். டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு இந்த கடல் வழி போக்குவரத்தை பற்றி ரொம்ப அதிகமாக சிந்திக்க மாட்டாங்க. ஆனால் தென்னாட்டு அரசுகள் மத்திய அரசுக்கு சொல்லி கடல் போக்குவரத்தை வளர்த்தாதான் நாம் இந்தியாவின் குறிப்பாக தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கே கூட போக்குவரத்து கப்பல்கள் போனால் இந்த தரைவழி ஆகக்கூடிய செலவை விட ரொம்ப குறைவாக இருக்கும். தண்ணீரில் எடை குறையும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதிகம் பேர் போக முடியும். எனவே இந்த கடல் வழி போக்குவரத்திற்கு தமிழ்நாடு உகந்ததாக இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டில் இருந்து தான் போயிருக்குது. நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா முக்கியமான நம்முடைய ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலை ஆகட்டும், குண்டலகேசி ஆகட்டும், இரண்டுமே பௌத்த நெறிய சொல்லக்கூடிய காப்பியங்கள் தான். இதை தாண்டி தமிழ் மொழிக்கும் இலக்கணத்துக்கும் இந்த காப்பியத்தினுடைய வளர்ச்சிக்கும் பௌத்தத்தினுடைய துறவிகள் எந்த அளவுல எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் அவங்க இது பங்காற்றினாங்க? அதாவது சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறவர் பௌத்த சிந்தனையாளர். அந்த பௌத்த சிந்தனையாளர் இருந்தது போல அந்த காலகட்டத்தில், இது கிபி 2ஆம் நூற்றாண்டு, இந்த காலகட்டத்தில் இன்னும் பலர் இருந்திருக்கிறாங்க. இந்த மகேந்திரனும் சங்கமித்திராவும் பரப்பிய பௌத்த மையமாக அந்த காலத்தில் காஞ்சிபுரம் விளங்கி இருக்கிறது. காஞ்சிபுரம் சிறந்த மையம் அந்த பௌத்த கற்றலினுடைய. ஆமாம், அதனால தான் அங்கே ஒரு பல்கலைக்கழகம் இருந்ததா சொல்கிறோம். அது பௌத்த பல்கலைக்கழகம், காஞ்சி பல்கலைக்கழகம். கல்வி பணியை அவங்க உயர்ந்த பணியாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நல்ல அறிவு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கொள்கை. நல்லறம் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. நன்னம்பிக்கை, நன்னடத்தை, நல்லறிவு, நல்லறம், நன்னடத்தை, நன்னம்பிக்கை, இந்த மூன்றையும் தான் இந்த திரிபிடகம் அப்படின்னு பௌத்தம் சொல்லுது. இந்த மூன்று கருத்தையும் எடுத்து சொல்லணும்னா கல்வி கட்டாயமாக தேவைப்படுகிறது. எப்படி கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மதத்தை பரவச் செய்ய வேண்டுமென்றால் கல்வி கட்டாயம் என்று உணர்ந்தார்களோ, அதை போல பௌத்தர்கள் தங்கள் மதத்தை பரவச் செய்வதற்கு, ஏன்னா அந்த காலத்தில் மதம் அப்படிங்கிற நிலை வந்துடுது. போதி தர்மர் காலம் 7ஆம் நூற்றாண்டு. இந்த 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் மத சிந்தனை வந்துடுது. அதனால் மதத்தை பரப்ப வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் வந்துடுது. அதுக்கு கல்வி முக்கியம் என்று காஞ்சிபுரத்தை மையமாக வைத்து கல்வி பரப்புகிறார்கள்.
அந்த காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர் போதி தர்மர். அவருக்கு காஞ்சிபுரம்தான் பூர்வீகம் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. எந்த பகுதியைச் சேர்ந்தவர் அப்படின்னு நாம் இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆனால் அவர் காஞ்சிபுரத்தில் நிலையாக வாழ்ந்திருக்கிறார். போதி தர்மர் மூலமாக தான் ஷாவோலின் அப்படிங்கிற சீன பகுதிக்கு பௌத்தம் போகிறது. இந்த போதி தர்மர் போர்க்கலையில் வல்லவர். அவருடைய போர்க்கலையில் முதன்மையானது களரி அப்படிங்கிற போர் பயிற்சி முறை. அந்த போர் பயிற்சி முறை இப்பவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழக்கத்தில் இருக்கிறது. அதனால தான் போதி தர்மர் காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்டவரா அல்லது வேற பகுதியை சேர்ந்தவரா, காஞ்சிபுரத்தில் கல்விக்காக தங்கியவரா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. அந்த சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கிருந்து சீனா வரை போகக்கூடிய அளவுக்கு துணிச்சல் பெற்ற ஒருவர் இந்த களரி பயிற்சியை தென்பகுதியில் கூட பெற்று காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்கலாம். சரி, தென்பகுதியில் களரியை, போர்க்கலையை, மார்ஷியல் ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கலையை கற்ற இந்த போதி தர்மர் எதுக்காக காஞ்சிக்கு வர வேண்டும் என்றால், கல்வி மையமாக அந்த காலத்தில் விளங்கியது காஞ்சிபுரம். எனவே அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறார். இந்த போதி தர்மர் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் 12 நாள் நடந்து குதிரையில் சென்று சீனாவை அடைந்து அங்கே போர்க்கலைகளை கற்பிப்பவராக இருந்திருக்கிறார். குங்ஃபு என்ற சீன போர்க்கலைக்கு முன்னோடியாக விளங்கியவர் இந்த போதி தர்மர். இந்த தர்மர் என்ற சொல்லே உங்களுக்கு பௌத்தத்தை குறிப்பதாக இருக்கும். போதம், போதி, அத போதம் அப்படின்னே சொல்லணும். போதம், போதி அப்படின்னா அறிவு. அந்த அறிவு நிலையில் தம்மத்தை பின்பற்றியவர் போதி தம்மர். தம்மருக்கு நாம இடையில என்ன செய்துடுவோம், சேர்க்கிற வழக்கம் பிற்காலத்துல. புத்தர் பாலி மொழியில் தான் தன்னுடைய கருத்தை பரப்பி இருப்பார் என்று நம்பப்படுகிறது. பாலி மொழியில் சித்தார்த்தர் என்று கிடையாது. புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். சித்தார்த்தர் என்று கிடையாது, சித்தார்த்தர். சித்தார்த்தர், சித்தார்த்தர் இரு கிடையாது. இரு இல்ல. ஆமா, தாத்தர். அதனாலதான் தத்தாராயர், தத்தாக்கர் அப்படின்னு புத்தரை சொல்லுவாங்க. அதாவது அவருடைய இயற்பெயர்ல பாதியை எடுத்து அப்படி சொல்லுவாங்க. அந்த சித்தார்த்தர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இர் எப்ப செய்யறது, சமஸ்கிருத சார்போட தான் அந்த இர் வருது. அப்போ தம்மம், தம்மர். அந்த தம்மர் சமஸ்கிருதத்தோட சேரும்போது தர்மர் அப்படின்னு மாறுது. ஆக போதி தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பௌத்த துறவி அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். அவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டுன்னா 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள் இவர்தான் பௌத்தத்தை சீனாவில் பரப்புகிறார். அங்கிருந்து ஜப்பான் இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு அது போயிருக்குது. இப்போ போதி தர்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலுவான ஒரு துறவி, ரொம்ப ஆளுமை மிகுந்த ஒரு துறவியாக நம்ம போதி தர்மரை பார்க்குறோம். ஆனால் அவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஆனால் இதே கிபி 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது சைவத்தினுடைய எழுச்சியும் அந்த காலகட்டத்தில் தான் வருது, வைதிக மதத்தினுடைய எழுச்சியும் அந்த காலகட்டத்தில் தான் வருது இல்லையா? அதே நூற்றாண்டில் தான் போதி தர்மரும் இருக்காங்க. பிற நாடுகளுக்கே கொண்டு போய் புத்த மதத்தை பரப்புகிறாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் தான் புத்த மதம் வீழ்ச்சியும் அடையுது. எப்படி இது சாத்தியமாச்சுது? அதாவது தமிழ் மக்கள் கொஞ்சம் எளிமையாக வாழ்கிறத பற்றி சிந்திப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது போதி தர்மர் துறவி. அப்போது துறவரத்தை அது வலிந்து சொல்லலைனாலும் வாழ்க்கையின் உண்மையை அறிந்து கொள்வதற்கு அது துறவை போதிக்கிறது. இப்போ புத்தர் உண்மையை அறிந்து கொள்றதுக்காக, அது இறை உண்மையோ அல்லது இறை இல்லை என்ற உண்மையையோ அறிந்து கொள்றதுக்காகத்தான் மனைவியை விட்டு விட்டு மகன் ராகுலனை விட்டு விட்டு புறப்படுகிறார்.
நாம் சொல்கிறது போல் வயோதிகனை பார்த்தவுடன், ஒரு பிணத்தை பார்த்தவுடன், அப்புறமா இன்னும் ஒன்று, அப்படி 3ஐ பார்த்தவுடன் திடீர்னு அவர் துறவியாக போயிட்டாரு அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ஒரு அறிவு தெளிவை நோக்கி சிந்தித்து கொண்டிருந்தவர். எதுவுமே ஒரே நாளில் நடக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது இறை அருளை நம்ப செய்யக்கூடியதாக நமக்கு இருக்கும். படிப்படியாக தான் நாம் எந்த அறிவு நிலையையும் பெற முடியும். வானத்திலிருந்து ஏதாவது நமக்கு அருளப்படுமா அப்படின்னா, அந்த மேலிருந்து அருளப்படுவது என்பதே நம்முடைய அறிவு, அது நம்முடைய மூளை அப்படின்னு நாம் நினச்சிக்கணும். எனவே இந்த வாழ்வியல் உண்மையை அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். எதுக்கு மனிதர்கள் அடித்து கொண்டு சாக வேண்டும், பிற உயிர்களை வதைக்க வேண்டும்? இது அவருடைய உள்ளத்துல நீண்ட நாளா இருக்கக்கூடியது. இல்வாழ்க்கையை விரும்பித்தான் அவர் திருமணம் செய்கிறார். யசோதையை அவர் திருமணம் செய்வது விரும்பி. அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி புத்தர் வரலாறு என்ன சொல்லுது, அவருடைய அப்பா சுத்தோதனர் இவருக்கு காதலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த யசோதாவோடு பழகச் செய்கிறார். பழகி அதில் விருப்பம் கொண்ட புத்தர் அந்த யசோதைக்கு பரிசு கொடுக்கிறார். அப்படி பரிசு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்த அந்த புத்தர் சித்தார்த்தன் திருமணம் என்று ஏற்பாடு செய்ய போகும்போது யசோதையினுடைய தந்தையார் மறுக்கிறார். எதை சொல்லி மறுக்கிறார் அப்படின்னா, நாங்கள் எங்கள் மரபில் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஒரு போட்டி வைத்திருக்கிறோம். எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு பெரிய வில் இருக்குது, அந்த வில்லை யார் வளைக்கிறாரோ அவருக்கு, அதை மட்டும் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு கேட்டால், இல்லை, அந்த வில்லை வளைத்து அம்பு எய்யும்போது அந்த அம்பானது 7 பனை மரங்களை துளைக்க வேண்டும், அது மட்டும் போதுமா? இது வில் பயிற்சி. வாழ்வீச்சில் சிறந்தவனாகவும் இருக்க வேண்டும். வாளை வீசும்போது ஒரே வெட்டில் 7 மரங்களை அது துண்டாக்க வேண்டும். இந்த ஆற்றல் உள்ளவனுக்குத்தான் என்னுடைய மகள் யசோதையை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்றாரு. இப்ப இந்த 3 போட்டியிலும் மற்றவர்கள் வெற்றி பெறவில்லை. சித்தார்த்தன் வெற்றி பெற்று யசோதையை திருமணம் செய்கிறான். அப்படின்னா அந்த சித்தார்த்தனுடைய மனத்தில் ஒரு பெண்ணை அடைவதற்கு இவ்வளவு முயற்சியை போட வேண்டுமா என்ற கேள்வி எழவில்லை. அவன் இல்வாழ்க்கையில் விரும்பித்தான் இருந்திருக்கிறான். நம்முடைய கதைகள் சொல்கிறது போல அவருக்கு இளமையிலேயே துறவர எண்ணம் வந்தது. அதை அடக்கிறதுக்காகத்தான் பல வகையான சோலைகளில் விட்டு உலக வாழ்க்கை முறையே தெரியாமல் வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். உலக நடைமுறை தெரியாமல் வளர்த்தால் பெரிய யாராலும் வளைக்க முடியாத வில்லை வளைக்கக்கூடிய ஆற்றல் வந்திருக்குமா? ஒரே வாழ்வீச்சில் 7 மரங்களை வெட்டக்கூடிய வலிமை வந்திருக்குமா? ஒரே அம்பால் 7 பனை மரங்களை துளைக்கக்கூடிய ஆற்றல் கிடைத்திருக்குமா அப்படின்னா கிடைக்காது. இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். ஒரே நாள்ல சேரக்கூடியவை இல்லை. அதனால அவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி இருக்கிறார். போர்க்கலையில், விற்கலையில், வாழ்க்கலையில், குதிரை ஏற்றத்தில், யானை ஏற்றத்தில் சிறந்து விளங்கியதை போல அறிவு கலையாகிய ஞானக்கலையிலும் சிறந்து விளங்கி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த ஞானம் மிகுதியாக சிந்தனையை கொடுத்த காரணத்தினால் வாழ்வில் அவருக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. அதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க, இனி வாழப்போகிறவங்க எல்லாரும் பிறக்கிறாங்க, இளமையில் படிக்கிறாங்க, ஒரு வயது வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிடுறாங்க, குழந்தையை பெற்றுக்கிடுறாங்க, குழந்தைகளை பராமரிக்கிறாங்க, மூப்படைந்து இறந்து போகிறார்கள். இதுதான் அவருக்கு மூப்பின் மீது உள்ள வெறுப்பு. மூப்படைந்து இறந்து போகிறார்கள். அப்போ பிறந்தோம், வளர்ந்தோம், இருந்தோம், இறந்தோம், இதுவா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தாகம் அவருக்கு ஏற்படுது.
அந்த அறிவுத்தாகம் அவரை துறவியாக போ 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 என்று விரட்டுகிறது. இப்படி எல்லா கலைகளையும் கற்று துறவியாக போகிறார். பௌத்தத்தில் ஆரம்ப காலத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே துறவியாக இருக்கிறார்கள். புத்தர் வாழ்ந்த காலத்தில் புத்தருடைய சித்தார்த்தன் பிறந்து 7ஆம் நாளிலேயே தாய் மாயாதேவி இறந்து விடுகிறார். சித்தி கௌதமை, பிரஜாபதி கௌதமை அப்படிங்கிற அம்மா தான் வளர்க்குறாங்க. 2வது மனைவி சுத்தோதனருக்கு 2வது மனைவி. அந்த தாயாரின் பெயரை சேர்த்துதான் இவர் கௌதம புத்தர் என்ற பெயரை பெறுகிறார். இந்த கௌதம புத்தரிடம் வந்து சித்தி கேட்கிறார், என்னை சங்கத்தில் சேர்த்துக்கொள் என்று. சேர்த்துக்கல. பெண்களை துறவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தீவிரமான எண்ணம் கொண்டவர் புத்தர். அதாவது துறவியாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண் சகவாசமே இல்லாமல் இருக்க வேண்டும். பெண் சகவாசம் வந்துவிட்டால் பிள்ளை பிறப்பு வரும். பிள்ளை பிறப்பு வந்தால் குடும்பம் என்ற தொடர்பு வரும். இது துறவு வாழ்க்கைக்கு. அதனால எல்லாரும் துறவியா இருக்குன்னு அவர் விரும்பல. இந்த நற்போதனைகளை வழங்க விரும்புபவர்கள் துறவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்குது. இந்த துறவு மனநிலை, இறப்புக்கு பிறகு எதுவும் இல்லை என்ற தெளிவு, எளிமையான வாழ்க்கை முறை, ஆடம்பரம் இல்லா தன்மை, உண்ணா நோன்பிருத்தல், இவையெல்லாம் சாதாரண மக்களை கவராது. அப்போ சைவம் என்ற மதம் வருது. அது வரும்போது சிவனையும் பக்கத்தில் பார்வதியையும் சேர்த்தே கொண்டு வருகிறது. நீங்க இல்வாழ்க்கையில் இருக்கலாம், எங்க சாமியே பார்வதியோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். திருமால் லட்சுமியோட தான் இருக்கிறாங்க. இது நான் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் ஒரு 7ஆம் நூற்றாண்டில் உள்ளது. புத்தர் காலத்திலிருந்து நீங்க சிந்திக்க கூடாது. தமிழ்நாட்டில் பௌத்த மதம் உச்சத்தில் இருந்த காலம் போதி தர்மர் காலம். அந்த காலத்தில் வீழ்ச்சியை ஆரம்பிக்கிறது அந்த மதம் வீழ்ச்சியை தொடங்குகிறது. அப்படின்னா அதற்கு காரணம் மனிதர்கள் உலக வாழ்க்கையை இன்பமாக வாழ விரும்புவார்கள். இப்படிப்பட்ட சில சமயங்களில் அற வாழ்க்கை, பல சமயங்களில் இயல்வாழ்க்கை, இது நம்முடைய இயல்பு. இந்த இயல்புக்கு பௌத்தம் தடையாக இருக்கிறது. அறிவை கொடுக்கிறது, ஆனால் அது இல்வாழ்க்கை நெறிக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் மனிதர்கள் விரும்புவார்கள். அந்த ஆடம்பரத்தை அது வெறுக்கிறது. ஆனால் சிவன் சிவந்த மேனியன். அந்த சிவன் துறவி கோலத்தில் இருக்கிறான், சாம்பலை பூசி இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் சொன்ன காரணத்தினால அவரை சோமசுந்தரனாக்கி காட்டினார்கள், அழகிய உருவமாக்கி காட்டினார்கள். எவ்வளவு மேக்கப்போட இருக்காரு பாரு, இப்படி நீ இருந்துக்கலாம் அப்படின்னு இல்வாழ்க்கைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் உரிய கடவுளாக இவர்கள் காட்டப்பட்டார்கள். மக்களோட உளவியலோட சேர்ந்து பயணிச்சதுனால அது வீழ்ச்சி அடைந்து சைவ மதமும் வைதிக சித்தாந்தமும் உருவாச்சுது அப்படிங்கிறீங்க. அவ்வளவுதான். புரியுது. இப்போ நம்மளுக்கு அன்னைக்கு இருந்த அந்த பௌத்த மத கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த பண்பாட்டு வடிவம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற பண்பாட்டு வடிவத்தினுடைய எச்சம் ஏதாவது பாதிப்புக்குள்ள இருக்கா? அந்த எச்சங்கள் ஏதாவது இங்க உள்ளுக்குள்ள இருக்கா? இந்த பண்பாட்டு எச்சம் அப்படிங்கிறது இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. நான் இப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறது சேர நாட்டையும் சேர்த்து சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய கருத்தியலை சமுதாயம் எப்படி ஏற்றுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஐயப்பன் திருமணம் செய்து கொள்ளாதவன். அவர் இருப்பது யோக நிலையில். துறவியர் பெரும்பாலும் மலை பகுதிகளில் வாழ்வார்கள். அந்த
ஐயப்பன் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒரு யோக நிலை. அந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை ஐ அப்பன் அப்படின்னா உயர்ந்த தலைவன், ஐயன்னா உயர்வு, அப்பன் அப்பனுக்கு இணையான உயர்ந்த தலைவன். அந்த ஐயப்பனை சாஸ்தா அப்படின்னு சொல்லுவோம். சாஸ்தான்னு சொல்றதுக்கு முன்னால இன்னொரு சொல்லையும் சேர்ப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் வருதா? தர்மசாஸ்தா. ஆமா, தர்மசாஸ்தா. இப்ப தம்ம சாத்தன் சமஸ்கிருத தன்மையோடு தர்மசாத்தன் என்று மாறி அது இடையில ஒரு இசு புகுந்து தர்ம சாஸ்தன் அப்படின்னு மாறி அழைக்கும் போது தர்மசாஸ்தா அப்படின்னு மாறிடுது. அதனால ஐயப்பனை பௌத்த துறவி அப்படின்னு நான் சொல்றேன்னு நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, உங்களுடைய ஆய்வு பெயர் காரணத்தை வைத்து இருக்கக்கூடிய யோக நிலையை வைத்து பார்த்தால் ஐயப்பன் என்ற இறை இந்த பௌத்த சிந்தனையோடு ஒத்து போகக்கூடிய இறை. தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாத்தான் கோயில் அப்படின்னு நிறைய கோயில் இருக்கும். இந்த சாத்தான் கோயிலை எல்லாம் சாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர் கூட இந்த சாஸ்தாங்கிறதுலாம் நம்முடைய சங்க காலத்துல சாத்தன்னு சொல்றோம் இல்லையா, சாத்தன் சாத்தி, இந்த பெயர்கள் எல்லாம் இந்த பௌத்த சார்போடு உள்ள பெயர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துல சாத்தன் குண்டு அப்படின்னு குளத்தை சொல்றது, சாஸ்தாங்குட்டி விளை அப்படின்னு சொல்றது, இந்த சாத்தன் கோவில், இதெல்லாம் நிறைய இருக்குது. சிலப்பதிகாரத்திலையும் சாத்தன் கோவில் பற்றி பாசண்ட சாத்தன் அப்படிங்கிற குறிப்பு வரும். அதனால தமிழ்நாட்டு மரபில் இந்த சாஸ்தா வழிபாடு அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த பௌத்த துறவியரை போற்றி வழிபடக்கூடிய முறை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். இனி பௌத்த துறவியர் வெள்ளுடையும் காவி உடையும் அணிந்திருக்கிறார்கள். இந்த வெள்ளுடை சிந்தனை தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இருக்குது. வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு தியாகராயரை சொல்லுவாங்க. அந்த வெள்ளை ஆடை இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பெரும்பாலும் வெள்ளை ஆடை தான் அணிவார்கள். அதை தூய்மையின் அடையாளமா நாம பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களும் வெள்ளை ஆடை அணிவார்கள். சிலர் காவி போலவும் அணிவார்கள். நீல நிறமும், அது அவங்க என்னென்ன சர்ச் குரூப்ல இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற பிற்காலத்துல நிறத்தை மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் பொதுவா வெள்ளுடை, இந்த வெள்ளுடை பௌத்தர் விரும்பி அணிந்த ஆடை. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா புத்தர் 49 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். அதாவது நான் இந்த வாழ்வியல் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் சாப்பிட மாட்டேன், நான் செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு 49 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். அந்த 49 நாள் உண்ணாவிரதம் இருந்த பிறகும் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்க 49 நாள் இல்லை, வாழ்நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்தாலும் அறிவின் மூலம்தான் தெளிவை பெற முடியுமே தவிர வேறு எதன் மூலமும் நாம் பெற முடியாது. அதனால தான் அவர் தன்னுடைய சிந்தனையின் முடிவாக நல்ல அறிவு அப்படின்னு சொல்றார். பேங்காங்க்ல, தாய்லாந்து தலைநகரம் பேங்காங்க்ல ஒரு பொற்கோயில் இருக்குது, புத்தர் கோயில். அங்க இந்த 49 நாளும் உண்ணாவிரதம் இருந்த நிலையில் புத்தர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத சிற்பமா வடிச்சு அதுல தங்க முலாம் பூசி வச்சிருக்கிறாங்க. அதாவது ஆசையெல்லாம் துறந்து வந்தார் புத்தர். ஆனா இப்போ புத்தர் சிலைகளை பெரும்பாலும் தங்க முலாம் பூசி தான் வைக்கிறார்கள், ஏன்னா தங்கத்திலே பண்றாங்க. பற்றற்ற ஒரு துறவி, அவரை பொன்னோடு பொருத்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் தற்கால மனநிலை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி எலும்பும் தோலுமா இப்படி குன்றிய நிலையில் இப்படி இருக்கிறது போல அந்த பௌத்த சிலை இருப்பதை நானே பார்த்திருக்கிறேன். 49 நாள் உண்ணாவிரதம் இருந்த பிறகு யாராவது பக்தா உன் பக்தியை மெச்சினேன், நீ கேட்கும் வரங்களை கேள் அப்படின்னு கொடுக்கல. அதனால அவர் அறிவின்
தெளிவில் ஒரு முடிவை எடுக்கிறார். எடுக்கிறாங்க. இந்த உண்ணாவிரதத்தால் எந்த பயனும் கிடையாது, உடலை வருத்தி கொள்வதால் எந்த பயனும் கிடையாது, வாழும் நாள் வரை தேவையான அளவு உணவை உண்ண வேண்டும், அதை இறந்துதான் உண்ண வேண்டும் என்ற கொள்கை வைத்திருந்தார். எனக்கு அப்படின்னு நான் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவு அவரிடம் இருந்தது. 80 வயது வரை புத்தர் வாழ்ந்தார். குறுகிய காலத்தில் மறைந்தவர் அல்லர். ரொம்ப எளிமையான உணவை உண்டு நீண்ட காலம் வாழ்ந்த துறவி. 80 வயதுன்னா அந்த காலத்துல பல நோய் வரக்கூடிய காலம். அவர் நெடுந்தொலைவு நடந்து சென்றவர், காடு மேடு பார்க்காமல் சென்றவர். அவர் துறவியா போறத பார்த்த பிம்பிசார மன்னன் அவரை தன்னுடைய நாட்டுக்கு அழைக்கிறான். ஐயோ, சாக்கிய மன்னன் இப்படி பிச்சைக்காரன் போல போறாரே, இவருக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டதோ தெரியாது, தகவல் அந்த காலத்துல பரவி இருக்காது. அதனால இவர் நாட்டை இழந்து இப்படி பிச்சைக்காரனை போல துறவியாக போய் கொண்டிருக்கிறாரோ அப்படின்னு தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து, என்னுடைய மகத பேரரசில் பாதியை தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவிற்கு ஒரு நாட்டில் பாதி கிடைக்க இருந்த போதும் அதை வேண்டாம் என்று சொல்லி கொண்டு போகக்கூடிய அளவிற்கு ஒரு மனநிலை, உறுதிப்பாடு அவரிடம் இருந்திருக்கிறது. அந்த உறுதிப்பாடு அவரை ஓய்வில்லாமல் உழைக்கச் செய்திருக்கிறது. 80 வயது வரை அவர் சங்கத்தில் தன்னுடைய தம்மத்தை பரப்பிக்கொண்டே இருந்திருக்க. தம்மம்னா வேற ஒன்றும் இல்லை, வாழ்வியல் நெறியை பரப்பிக்கொண்டே இருந்திருக்கிறார். தள்ளாத முதுமை. சாரிபுத்தரும் அந்த கல்யாண், அந்த பேருக்கு முன்னால் பின்னால் வேற பேரும் உண்டு, அவர்கள் இருவரும் தான் இறுதி நிலையில் அவர்களை பார்த்து கொண்டார்கள். ஆனாலும் இந்த பௌத்த சங்கத்தை முன்னெடுத்து சென்றவர் அவருடைய சீடன் ஆனந்தன் என்பவன். நமக்கு ஆனந்தன் அப்படிங்கிறது நல்ல அறிமுகமான பெயர் தமிழ்நாட்டில். எனவே இவருடைய வாழ்க்கை, புத்தருடைய வாழ்க்கை தென்னாட்டிற்கு வரவில்லை, வடநாட்டில் முடிந்து விட்டது. அதனால் தான் ஒரு பௌத்த துறவி சொன்னதை கேட்டு கலிங்க போரில் தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொண்ட அசோகன் பௌத்தந்தான் தன்னுடைய வாழ்வியல் என்று நிலைநாட்டி மௌரிய பேரரசு முழுக்க பௌத்தத்தை நிலைநாட்டினான். ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு பௌத்தம் இருக்கா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேரரசு. கலிங்கத்தை தாண்டி தமிழ்நாட்டில் தான் எட்டல்ல அசோகருடைய பேரரசு, மற்ற பகுதிகள் வரைக்கும் அசோகருடைய பேரரசு. அதனால அசோகருடைய மகனும் மகளும் அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு வருவது ரொம்ப எளிது. அப்படிப்பட்ட பேரரசு முழுக்க பௌத்தத்தை பரப்பிய பிறகும் இங்கே பௌத்தம் நிற்கவில்லை. அதற்கு காரணம் எளிமையான வாழ்க்கை, ஆனால் அது இனிமையானதாக இன்பமயமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழர் மரபு. அதனால தான் புறப்பாடல்களை விட அகப்பாடல்களுக்கு அதிகமான வரவேற்பு தமிழ்நாட்டில் இருக்கும். உண்மையிலேயே எனக்கு வந்து இன்னைக்கு புத்தம் தொடர்பான பல தகவல்களை ஆழமாக நம்ம கலந்துரையாடினாலும் எனக்கு புதுசாக இருந்தது. அதாவது நான் இது வரைக்கும் புத்தரோட காதல் வாழ்க்கையை பற்றி படித்ததே இல்லை, தெரிஞ்சுக்கிட்டதே இல்லை. ஏன்னா அவருடைய ஒரு துறவியாகவே நம்மளுடைய உளவியல் காட்டிருச்சு. புத்தர் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு துறவியாக ஒரு மதத்தை பரப்ப வந்த ஒரு நபராக அப்படி மட்டும்தான் பார்த்துருக்கோம். அவருடைய இல்லற வாழ்க்கைக்குள்ளே போய் புகுந்து பார்த்ததே இல்லை. யசோதையை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டார் அப்படிங்கிற அந்த தகவல்லாம் ரொம்ப புதுமையாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய காதலுக்குள்ளே போய் அந்த வாழ்க்கையை வெறுத்துட்டு போகக்கூடிய ஒரு உளவியலையும் இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது மனிதனுடைய மனம் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புத்தர் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலேயே புத்த மதம் தொடர்பான பல தகவல்களை ரொம்ப சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.